நீங்க ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இன்டர்நெட் பார் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தான் இருக்கும். அதாவது டவர் ஃபுல்லா இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளால வந்து சரியா இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அப்போ டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஏபிஎனை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஜியோ சிம்மில் இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது உங்களுடைய ஏபிஎன் செட்டிங்ஸ் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிங்க ரீசெட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செட்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீடை கொஞ்சமாக பூஸ்டர் பண்ணி கொடுக்கும். அதனால நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏபிஎன் கொடுக்குறவங்க எல்லாருமே அக்யூரேட்டாக அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஏபிஎன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சிலருக்கு ஒர்க் ஆகும், மலருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். அதனால் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதை கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கேன். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதுதான். ஆனால் ஒரு நபர் வந்து என்ன சொன்னாப்புல அப்படின்னா நீயே வந்து ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஏபிஎன்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஒய்ஃபைக்கு ஏதே ஏபிஎன் சத்தியமாக நமக்கு புரியல. ஓகே ஃபைன், உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே சிம் கார்டு அண்ட் மொபைல் என்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோ சிம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்மகிட்ட இருக்கிற அந்த ஏபிஎன் செட்டிங்ஸ், அதான் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட டிஃபால்ட்டாக ஒரு ஏபிஎன் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அதில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர வேண்டாம். நம்ம புதுசாக ஒரு ஏபிஎனை கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால நமக்கு ப்ளஸ் ஐக்கன் போட்டிருக்க நியூ ஏபிஎன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆயிருக்கும். இதில் நேம், ஏபிஎன், ப்ராக்ஸி எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும், புதுசாக இது மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நேம், ஏபிஎன், ப்ராக்ஸி அப்படிங்கிற மாதிரி சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதில் நம்ம வந்து புதுசாக ஒரு ஏபிஎனை கிரியேட் பண்ண போகிறதுனால ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். அது போல் நீங்கள் உங்கள் மொபைலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டாக கொடுக்கும் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடில். மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஏன்னா நான் வந்து டைப் பண்ணுறது ஒரு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அது மட்டும் உங்களுக்கு அங்கே இருக்கும். நீங்களும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட்டிங்ஸ் அங்கே என்ன டைப் பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கூட உங்கள் மொபைல் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒன்று பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கே நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆயிருக்கும். அதில் நேம் அப்படின்னு இருக்குல்லையே அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பாட் ஓக்டோ ஸ்பேஸ் N9 அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். அதில் ஸ்பீடில் அப்படிங்கிறது எஸ் அப்படின்ற கேப்ஸாக இருக்கணும், பாட்டில் பி அப்படிங்கிறது கேப்ஸாக இருக்கணும். எகின் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓக்டோ அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஓ அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸாக இருக்கணும். எகின் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு N9 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். அது N அப்படிங்கிற லெட்டர் கேப்ஸாக இருக்கணும். இப்போ நம்ம இது கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இந்த கேப்ஸ் ஸ்மால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. எகின் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் இருக்குது. இந்த ஏபிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SB 5G நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஏபிஎனை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்தான் ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட், யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஸ்பீட் பாட் @jio அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடில் எஸ் அப்படின்ற கேப்ஸாக இருக்கணும். எகெயின் பாட்டில் பி அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். எகெயின் பார்த்தீங்கன்னா மீது எல்லாமே வந்து நார்மலாக ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். எந்த ஒரு ஸ்பேஸ் வேண்டாம். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்தான் பாஸ்வேர்ட் நாட் செட், சர்வர் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே www.google.com அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்ததான் MMSC நாட் செட், MMSC ப்ராக்ஸி நாட் செட். நாட் செட்னா நீங்கள் நாட் செட் அப்படின்னு டைப் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் டிஃபால்ட்டாகவே நாட் செட் தான் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த MMS போர்ட் ஆல்சோ நாட் செட், MCC அண்ட் MNC இது ஏரியா கோடு எனக்கு வேறு மாதிரி நம்பர் இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நம்பர் இருக்கும். அதனால் உங்கள் மொபைல் என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் அத்தன்டிகேஷன் டைப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எகின் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு PAP ஆர் CH அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஎன் டைப் இருக்கும், அதுவும் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. பட் நான் டைப் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. ஏபிஎன் டைப் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நமக்கு IPv4/IPv6 அண்ட் தென் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். சேம் அதே போல் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க, கடைசியாக இருக்கும். எகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஹேவியர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா ஆப்ஷனுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அன்ஸ்பெசிஃபைட் இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. மீது எல்லா ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக 2-3 ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் விட்டுக்கோங்க. IS95B அப்படிங்கிறதும் அது கீழே A அப்படிங்கிறதும் எகெயின் பார்த்தீங்கன்னா கீழே NR அப்படின்னு இருக்கும். இந்த 3 ஆப்ஷனை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஓகே அப்படி இது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்புறம் இப்போ நம்ம கரெக்டாக ஒரு ஏபிஎனை கிரியேட் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம அதை சேவ் பண்ணல. ஸோ மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும்.
ஒரு சில மொபைலில் டாப் ரைட் கார்னரில் இருக்கும் இந்த சேவிங் ஆப்ஷன். இப்போ நம்ம சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி ஏபிஎன் வந்துருச்சு. ஸ்பீட் போட் ஆக்டோ N9 அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா நெட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். அப்புறமா உங்களோட மொபைலை நீங்கள் ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எகைன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். மேலும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி நெட்டுக்கு என்ன மாதிரி சிம்முக்கு இந்த ஏபிஎன் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க.